வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோ பதிவில் நம்ம வாக்கிய அமைப்பில் எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நம்ம இந்த வீடியோ பதிவில் தன்வினை பிறவினையாக மாறும் பொழுது எவ்வாறெல்லாம் மாற்றம் பெறும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த வாக்கியங்களை நம்ம தெளிவாக பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். சரிங்களா? இந்த தகவல்கள் நம்ம எந்த புத்தகத்துலேருந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மரபு அப்படின்ற புத்தகத்தில் ஆசிரியர் முத்துக்குமரன் அவர்கள் எழுதிய நூல் இது. சரிங்களா? இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாங்களா? பாருங்க, தன்வினை பிறவினைகள் கொடுத்துருக்காங்க. தன்வினைகள் பிறவினையாக மாறும் பொழுது எப்படியெல்லாம் மாற்றமடையும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், ஃபஸ்ட்டு தன்வினைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தன்வினை அப்படின்னா எழுவாய் தானே செய்வது தன்வினை. தான் செய்வது என்னது? தன்வினை. சரிங்களா? எழுவாய் பிறரை ஏவி செய்விப்பது பிறவினை. எழுவாய் அந்த வேலையை அதுவே செய்யாமல் பிறர் மூலயமாக ஏவல் செஞ்சு செய்ய வைக்கிறதா என்னது? பிறவினை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பந்து உருண்டது அப்படின்னு ஒரு தொடர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு 9th புக்கில் தொடர் இலக்கணத்தில் இதை பற்றி ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. பந்து உருண்டது. சரிங்களா? பந்து உருண்டது. இப்போ இந்த இடத்துல பந்து உருண்டது அப்படிங்கிறது என்னது? இந்த இடத்துல பந்துங்கிறது தான் எழுவாய். பந்து அதுவாகவே உருண்டது. சரிங்களா? பந்து அதுவாகவே உருண்டது தன்வினை. சரிங்களா? இதே இது பந்தை உருட்ட வைத்தான், உருட்டினான் அப்படின்னா, இங்கே பாருங்க, கண்ணன் ராஜாவிடம் சொல்லி பந்தை உருட்டினான் அப்படின்னு என்னது? கண்ணன் ராஜா மூலியமாக அந்த பந்தை என்னது? உருட்ட வைத்தான். சரிங்களா? அப்போ உருட்ட வைத்தான் அப்படிங்கிறது என்னது மாறும்? பிறவினையாக மாறும். சரிங்களா? இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு வந்துடலாமா? பாருங்கள், தன்வினை பிறவினையாக மாறும் பொழுது விகுதிகளில் எப்படி இருக்குன்னு பாருங்களே. வி, பி, கு, சு, டு, து, பு, ரு முதலிய விகுதிகளுக்குள் ஒன்றையோ பலவற்றையோ ஏற்று வரும். தன்வினை பிறவினையாக மாறும் பொழுது நமக்கு தெரியும், குசுடு துபுரு தெரியும், விபி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இவற்றில் ஒன்றையோ அல்லது பலவற்றையோ ஏற்று வரும். சரிங்களா? சிறுபான்மையாக மேற்காட்டிய விகுதிகளை ஏழாது மெல்லெழுத்து வல்லெழுத்தாகி வரும். சரிங்களா? சில நேரங்களில் சிறுபான்மையானது சில குறைந்த இடங்களில் மேற்காட்டிய விதிகளில் மட்டும் இல்லாமல் என்னது? மெல்லின எழுத்தானது வல்லெழுத்தாகியும் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நெடிர்த்தொடர் உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள் வன்தொடர் குற்றியலுகரங்களாக மாறியும் வரும். தன்வினையில் என்னது? நெடில் தொடர் உயிர்த்தொடர் குற்றியலுகராக இருக்கும் பொழுது அது வன்தொடர் குற்றியலுகரமாக என்னது? பிறவினையில் மாறி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தன்வினையில் என்னது? மெல்லெழுத்தாக இருக்கும் பொழுது பிறவினை ஆகும் பொழுது என்னது? வல்லெழுத்தாக மாறியும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் பாருங்கள், செய்தான். சரிங்களா? செய்தான்கிறது என்னது? எழுவாய் தானே செய்தது. இது என்னது? தன்வினை. செய்வித்தான், மற்றொருடம் சொல்லி அந்த செயலை செய்ய வைத்தான். அது என்னது? பிறவினை. இங்கே பாருங்கள், வி வந்துருச்சா? செய்வித்தான், வி. அடுத்து உண்டான், இது தன்வினை. உண்பித்தான், இது என்னது? பிறவினை, பி வந்துருச்சா? அடுத்து பாருங்கள், போதல் அப்படிங்கிறது என்னது? அவனா போகிறது. அவனா போதல்ங்கிறது என்னது? தன்வினை. போக்குதல் அப்படிங்கிறது என்னது? பிறவினை. அடுத்து பாய்தல், தன்வினை. எழுவாயாக செய்யக்கூடியது. அவனா பாய்தல் என்னது? தன்வினை. பாய்ச்சுதல். சரிங்களா? இப்போ விவசாயி என்னது? கிணற்றிலிருந்து மோட்டார் மூலம் இல்லைன்னா என்னது? அந்த குழாயின் மூலம் தண்ணீரை பாய்ச்சினான்னு என்னது? பாய்ச்சுதல் என்னது? வேறு ஏதோ ஒன்று மூலியமாக தான் அவன் பாய்ச்சிருக்கான். அவன் நேரடியாக அவனே பாய்ச்சல் இல்லை. சரிங்களா? பாய்ச்சுதல் அப்படின்னு என்னது? பிறவினையாக தான் வரும். சரிங்களா? இல்லைன்னா வேறொரு நபரிடம் சொல்லி நீர் பாய்ச்சினான் அப்படின்னு என்னது? வேறொரு நபரிடம் சொல்லி, ராஜா ராமுவிடம் சொல்லி தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சினான் அப்படின்னு தான் வரணும். அப்போ அது பிறவினை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், உருளுதல். இப்போ பார்த்தோம் இல்லையா? அவனா உருள்றான், அது தன்வினை. உருட்டுதல், வேறொருத்தன் மூலியமாக தன்னை உருட்ட வைத்தான்னா என்னது? அது பிறவினை. அடுத்து நடத்தல், அவனா நடந்தால் தன்வினை. நடத்துதல் என்னது? வேறொரு மூலியமாக நடக்க வைத்தால் இது என்னது? பிறவினை. அடுத்து எழுதுதல், தானாக எழுதினால் என்னது? தன்வினை. எழுதல், எழுப்புதல், மற்றொரு மூலியமாக தன்னைத்தானே தூக்க வச்சு எழுப்ப வச்சா என்னது? பிறவினை. எழுப்புதல்ங்கிறது பிறவினை. அடுத்து துயிலல்ங்கிறது தன்வினை. துயிற்றுதல் அப்படிங்கிறது பிறவினை. சரிங்களா? இப்போ இந்த தன்வினை சொற்கள் எல்லாம்
இவ்வாறு பிரிவினை சொற்களாக மாறி வரும். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னது, மெல்லெழுத்து வல்லெழுத்தாகி பிரிவினையாக பொருள் தரக்கூடிய உதாரணங்கள் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்க, மெல்லெழுத்து வல்லெழுத்தாக மாறுறது, அதாவது தன்வினையில் மெல்லெழுத்தாக இருக்கும், பிறவினையில் வந்து என்னது வல்லெழுத்தாக மாறும். இங்கே பாருங்க, திருந்துதல், அவனா திருந்துறான், புத்தகத்தில் கொடுத்துருக்கோம், அவன் திருந்தினான் அப்படின்னு இருக்கும். அவர்கள் என்னது, அடுத்து வந்து என்னது திருத்தினான் அப்படின்னு வரும், நம்ம பிறவினையில் பார்ப்போம். அப்போ திருந்துதல் இங்கே மெல்லெழுத்திற்கு, பிறவினையாக வரும்பொழுது என்னது திருத்துதல் அப்படின்னு சொல்லி வல்லெழுத்தாக மாறி வரும். அடுத்து அருந்துதல், அவனா செய்கிறது, மெல்லெழுத்து வந்திருக்கு. அடுத்து அறுத்துதல், அது என்னது பிறவினையில் வரும். அடுத்து கூம்புதல் தன்வினை, என்னது கை கூம்பினான்னு என்னது அவனா கை வணங்கி வணங்குறான்னு அர்த்தம். கை கூப்புதல் என்னது மற்றொரு மூலியமாக என்னது அந்த செயலை செய்ய வைக்கிறது, கூப்புதல், இது பிறவினையில் வரும். சரிங்களா? அடுத்து நெடித்தொடரும் உயிர் தொடரும் வன் தொடராகி பிறவினை பொருள் தரதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, நெடில் தொடர் ஓடுதல். சரிங்களா? இது வந்து என்னது ஓடு அப்படிங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகிறோம். இப்போ இது ஓடுதல் அப்படிங்கிறது பிறவினையாக மாறும் பொழுது இந்த சொல் வந்து என்னது ஓட்டுதல் அப்படின்னு சொல்லி மாறும். அடுத்து ஆறுதல் அப்படிங்கிற தன்வினை சொல் வந்து என்னது பிறவினையாக மாறும் பொழுது ஆற்றுதல் அப்படின்னு சொல்லி மாறும். அடுத்து பெருகுதல். சரிங்களா? பெருகுதல் அப்படின்ற தன்வினை சொல் பிறவினையாக மாறும் பொழுது பெருக்குதல் அப்படின்னு ஒரு நன்மை பெருகுதல் அப்படின்னு அது தன்வினை. பெருக்குதல்னால் மற்றொரு மூலியமாக நன்மைகளை பெருக்கிக் கொள்ளுதல். சரிங்களா? பிறவினை. அடுத்து உருகுதல், மெழுகு உருகுதுன்னா என்னது தன்னா உருகுது, தானால் உருகுது, அது வந்து என்னது தன்வினை. உருக்குதல் அப்படின்னா என்னது பிறவினை, மற்றொரு மூலியமாக அதை உருக்குதல் வந்து என்னது உருக்குதல் பிறவினை. பிறவினையில் இவ்வாறு தான் வரணும். சரிங்களா? இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம பேசிக்காக வந்துட்டு என்னது தன்வினைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? தன்வினைனா என்னது, ஒரு எழுவாய் வினையை செய்தால் அதுதான் வந்து தன்வினை. சரிங்களா? அந்த எழுவாய் தான் வந்து அந்த வினையை செய்யும், அது தன்வினை. பிறவினை அப்படின்னது ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால், அந்த எழுவாய் மற்றதை கொண்டு அந்த வினையை செய்ய வைத்தால் அதை வந்து பிறவினை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வரும்னா என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்த போல் குசுடு துபுரு விபி அப்படின்னு சொல்லி மாறும் தனிவிலேருந்து பிறவினையாக. அதே போல் என்னது மெல்லெழுத்து வல்லெழுத்தாக மாறி பிறவினையாக மாறும். நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் வந்து வன் தொடர் குற்றியலுகரங்களாக மாறி பிறவினை சொல்லாக மாறும். அதே போல் எப்படி இருக்கும்னா செய், வை, பண்ணு, சரிங்களா, ஏவல் பொருள் தருது பார்த்தீங்களா, இப்படி இது போன்ற இது மூன்றும் துணைவினைகள், பிறவினையாக மாறும் பொழுது வரக்கூடிய துணைவினைகள். சரிங்களா? இப்போ அவன் திருந்தினான் அப்படிங்கிற தொடர் வந்து எனது தன்வினை. அவனை திருத்தச் செய்தான் அப்படின்னா அது பிறவினை. புத்தகத்தில் வந்து திருந்தச் செய்தான் இருக்குது. சரிங்களா? அப்போ மற்றொரை கொண்டு திருத்தச் செய்தான் தான் வந்திருக்கணும். ஏன்னா வன் தொடர் வந்து வல்லினம் மெல்லெழுத்து வந்து எனது வல்லெழுத்தாக மாறணும். அப்போ திருத்தச் செய்தான் அப்படின்னா பிறவினை. சரிங்களா? அடுத்து அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படிங்கிறது ஒரு தன்வினை தொடர். சரிங்களா? அவர்கள் நன்றாக படித்தனர், அவர்களாகவே நன்றாக படித்தனர். இப்போ தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். சரிங்களா? படிக்க வைத்தார், படித்தனர் வேற, படிக்க வைத்தாருங்கிறது என்னது, அது பிறவினையாக மாறி வந்துருச்சு. சரிங்களா? இதுதான் வந்து தன்வினைக்கும் பிறவினைக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம செய்வினை செயற்பாட்டு வினை அப்படியே பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ஒன்றும் பெருசாலாம் அதிகமாகலாம் இல்லை. நீங்கள் ஸ்கூல் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் அழகாக 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு யூனிட்லேயே வந்து என்னது இலக்கணத்தில் வந்து நமக்கு தொடர் இலக்கணம் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மகிழ்நன் மெல்ல வந்தான் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா இப்போ மகிழ்நன் மெல்ல வந்தான்ங்கிற தொடரில் பார்த்தீங்கன்னா மெல்ல அப்படிங்கிற சொல் வந்து வந்தான் அப்படிங்கிற வினை பயனிலுக்கு வந்து என்னது வினை அடையாக வரும். அதனால் வந்து என்ன சொல்லுவாங்க, அதை வினையடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் நல்ல நூல் ஒன்று படித்தேன், இந்த தொடரில் வந்து நல்ல அப்படின்ற சொல் வந்து என்னது எழுவாயாக வரும், பெயர் சொல்லுக்கு அடையாக வரும். எழுவாயாக வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு நூல் இருக்குது பார்த்தீங்களா, எழுவாய் என்னது நூல். அப்போ அந்த இடத்துல நல்லங்கிறது வந்து என்னது அந்த நூலுக்கு பெயரடையாக வரும். சரிங்களா? அதை பற்றின விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுலேயுமே வந்து அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் தொடரமைப்புடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. விளையாடுபவன் யார், நான் வந்தேன், சொன்னவன் கலா, இந்த படித்தாயெலாம் சொல்லியிருப்பாங்க. தோன்றா எழுவாய்க்கு வந்து என்னது படித்தாய் தான் சொல்லியிருப்பாங்க. அதே போல் கனகாம்பரம் பூத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் வந்து என்னது
அதுவே பூத்துச்சு சரிங்களா, கனகாம்பரம் அதுவாக வந்து பூத்துடும், அதுவாக மலரும், அப்போ அது வந்து தன்வினை. அதே போல் மீனா கனகாம்பரத்தை சூடினாள் அப்படின்னா என்னது, அந்த தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாங்கிறது எழுவாயாக போயிடும். அந்த எழுவாய் பயனிலை கான்செப்டில் அதை பற்றின விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இதே இது வந்து சூடினாளுங்கிறதுக்கு பதிலாக மீனா கனகாம்பரத்தை சூடினாள் அப்படின்னு அவளே சூடிக்கொண்டாள், அப்போ அது தன்வினை. கனகாம்பரம் பூத்தது அப்படிங்கிறதும் தன்வினை. இதே இது மீனா கனகாம்பரத்தை சூட்டினாள் அப்படின்னு மாறுச்சுன்னா சரிங்களா, சூட்டினால் மாறுச்சுன்னா அது பிறரை கொண்டு சூட்டினாள், அப்போ அது வந்து பிறவினையில் வரும் சரிங்களா. இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்காக தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸு சொன்னேன். இப்போ நம்ம வந்து செய்வினை செயற்பாட்டு வினை பார்க்க போகிறோம் சரிங்களா. செய்வினை செயற்பாட்டு வினை. செய்வினை வாக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, செய்வினை வாக்கியம் இருங்க மூவ் பண்ணிக்கிறேன். சரி, செய்வினை வாக்கியம் வந்து எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை அப்படின்ற அமைப்பில் தான் வந்து செய்வினை வாக்கிய தொடர் வந்து வரும். இப்போ நீங்கள் ஒரு தொடரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடருடைய அமைப்பே எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு எழுவாய் இருக்கும், அடுத்து வந்து செயற்படு பொருள் இருக்கும், அடுத்து வந்து பயனிலை இருக்கும். இந்த வரிசையில் தான் வந்து என்னது இந்த செய்வினை வாக்கியம் வந்து அமையும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்வினை வாக்கியத்தில் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்து பொதுவாகவே வெளிப்பட்டு வரும் சரிங்களா, பொதுவாகவே வெளிப்பட்டு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக செய்யப்படு பொருளை மையமாக கொண்டு வரக்கூடியது செய்வினை வாக்கியம் சரிங்களா. இந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்யப்படு பொருள் தான் வந்து மையமாக இருக்கும் சரிங்களா. செய்யப்படு பொருள் என்ன இருக்கோ அதுதான் மையமாக இருக்கும். அப்போ அந்த செய்யப்படு பொருளை மையமாக கொண்டு அந்த வாக்கியத்தை படித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். செய்யப்படு பொருளை மையமாக வைத்து வரக்கூடிய வாக்கியம் வந்து என்னது செய்வினை வாக்கியம். இரண்டாம் வேற்றுமை உருவ ஐ வந்து வெளிப்பட்டு வந்திருக்கக்கூடிய வாக்கியம் செய்வினை வாக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா செய்வினை வாக்கியத்தையும் செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்ற முடியும். இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம். ஒரு செய்வினை வாக்கியம் இருக்குன்னா அதை வந்து என்னது கண்டிப்பாக செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்ற முடியும் சரிங்களா. இப்போ வந்து நமக்கு எக்ஸாமில் வந்து என்ன டவுட் வரும்னா, இந்த ஒரு தொடர் இருக்குன்னு வச்சுக்கல, அந்த தொடர் செய்வினை வாக்கியமா இல்லை தன்வினை வாக்கியமா அப்படின்ற சந்தேகம் வரும் சரிங்களா. இப்போ அப்துல் நேற்று வந்தான்னா தன்வினை வாக்கியம் போட்டுருவீங்க சரிங்களா. கவிதா உரை படித்தாள் அப்படின்னா இப்போ கவிதாங்கிற எழுவாய் இருக்குது, உரைங்கிற செய்யப்படு பொருள் இருக்குது, படித்தாள்கிற பயனிலை இருக்குது. இந்த இடத்துல வந்து இது தன்வினை வாக்கியமாக வருமா இல்லை செய்வினை வாக்கியமாக வருமா அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உரை படித்தாள்னா கவிதா உரையை படித்தாள் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை முடிச்சுட்டு எனது ஐ வெளிப்பட்டு வந்துருச்சு செய்வினை வாக்கியம்னு போட்டுருவீங்க எக்ஸாமில், கரெக்டு தான். ஆனால் சில இடங்களில் எப்படி கொடுத்துருவாங்க, அழிச்சிட்டு எழுதுறேன், சில இடங்கள் எப்படி கொடுப்பாங்க, புத்தகத்தில் இதே எக்ஸாம் தான் இருக்குது, கவிதா உரை படித்தாள். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மூன்றாவது நான் சொன்னல நான்காவதாக சொன்னல அதை பார்க்கணும். என்னது எல்லா செய்வினை வாக்கியத்தையும் வந்து என்னது செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்ற முடியும் பாருங்கள். கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி செயற்பாட்டு வினை வாக்கியமாக இதை மாற்ற முடியும். அதனால் இது வந்து என்னது செய்வினை வாக்கியம். இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் சரிங்களா. இப்படி பண்ணால் தான் அந்த விடை வந்து என்னது 100% சரியான விடையாக இருக்கும் சரிங்களா. செய்வினை வாக்கியம் வந்து என்னது முக்கியமாக வந்து என்னது இரண்டாம் வேற்றுமை உருவை வெளிப்பட்டு வந்திருக்கும், எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை இந்த வரிசை அமைப்பில் தான் இருக்கும். அதே போல் என்னது இந்த செய்யப்படு பொருள் நடுவில் இருக்க பற்றியா செய்யப்படு பொருளை வந்து மையமாக கொண்டு வரும், அதுதான் வந்து என்னது செய்வினை வாக்கியம். அடுத்து செய்யப்படு பொருள் வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்களேன். செயற்பாட்டு வினை சரிங்களா, செய்யப்பாட்டு வினை வாக்கியம். இப்போ செய்வினை வாக்கியம் பார்த்துட்டோம், செயற்பாட்டு வினை வாக்கியத்துக்காக நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு செயல் நிகழ்த்தப்படுபவரை சரிங்களா. செய்வினை வாக்கியத்துக்கு வந்து என்னது செய்யப்படும் பொருளை மையமாக வச்சுருக்கோம். இதே இது வந்து என்னது செயற்பாட்டு வினை வாக்கியம் வந்து என்னது அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அந்த செயல் நிகழ்த்தப்படுபவரை மையமாக கொண்டிருக்கோம். அந்த செயலை செய்யப்படுபவரை வந்து என்னது மையமாக கொண்டு அமையக்கூடிய தொடர் தான் வந்து என்னது செயற்பாட்டு வாக்கியம் சரிங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆள் அப்படிங்கிறது வெளிப்பட்டு வரும். மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆள் வந்து என்னது இப்போ என்னது கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வெளிப்பட்டு வந்துடும். அப்படி மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்தால் அது செயற்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து செய்வினை வாக்கியத்திற்கு மாற்றாக அமைவது தான் வந்து என்னது செயற்பாட்டு வினை வாக்கியம் சரிங்களா. இந்த வாக்கியத்தின் இறுதியில் வந்து அதாவது என்னது செயற்பாட்டு வினை வாக்கியத்தினுடைய இறுதியில் பட்டது அப்படின்னு சொல்லி முடியும் சரிங்களா. பட்டது அப்படின்னு சொல்லி முடியும். இவ்வாறு வரக்கூடியதான் வந்து என்னது செயற்பாட்டு வினை வாக்கியம். இப்போ செய்வினை வாக்கியத்துக்கும் செயற்பாட்டு வினை வாக்கியத்துக்கும் வந்து என்னது நான்
எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், எதெல்லாம் வச்சு செய்வினை வாக்கியம் கண்டுபிடிக்கலாம், எதெல்லாம் வச்சு செயற்பாட்டு வினை வாக்கியம் கண்டுபிடிக்கலான்னு. சரி, செய்வினை வாக்கியத்துக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். அதே போல் செயற்பாட்டு வினை வாக்கியத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டுகள் பார்ப்போமா? சரி, பார்த்துடலாமா? பாருங்கள், ஏற்கனவே என்ன சொன்னது, அமைச்சர் கொடி ஏற்றினான்னு பார்த்தோமா? அதுவே எழுதுவோம், அமைச்சர் கொடி ஏற்றினார். இது வந்து என்னது, இது வந்து அமைச்சர் எழுவாய், ஏற்றினார் வந்து என்னது பயனிலை, கொடிங்கிறது என்னது செய்யப்படும் பொருள். அதாவது இந்த தொடரை கவனிங்க, இந்த தொடர் வந்து என்னது அமைச்சர் கொடியேற்றினார் அப்படிங்கிறது அமைச்சரை மையப்படுத்தியா இருக்குது? இல்லை, அமைச்சர் செய்த செயலான அவர் வந்து என்னது முக்கியமாக கொடியேற்றிருக்கார், அந்த கொடியை அந்த செய்யப்பாடு பொருளை வந்து என்னது மையப்படுத்தியிருக்கு. அதனால் இது வந்து என்னது செய்வினை வாக்கியம். சரிங்களா? இதவே வந்து என்னது நம்ம செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றலாம். என்னது, கொடி அமைச்சரால் ஏற்றப்பட்டது. சரிங்களா? இறுதியில் பட்டது வந்துருச்சு. இந்த செய்வினை வாக்கியத்தை செயற்பாட்டு வினை வாக்கியமாக நம்ம மாற்றிட்டோம். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கொடிங்கிறது அமைச்சரால், இந்த இடத்துல அமைச்சருக்கு அந்த செயலை செய்தவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமைச்சரால் ஏற்றப்பட்டது அப்படிங்கும் பொழுது அப்போ அமைச்சருக்கு அந்த செயலை செய்த நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செய்வினை தொடரில் அந்த செய்யப்படும் பொருளான கொடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை ரெண்டை வச்சு தான் வந்து நீங்கள் இந்த விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு செய்வினை வாக்கியத்துக்கும் செயற்பாட்டு வினை வாக்கியத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஷியேஷன் சரிங்களா புரிஞ்சிருக்கும், தெளிவாக புரிஞ்சிருக்கும். சரிங்களா? செய்வினை வாக்கியம்னா ஈஸியாக வச்சுக்கணும், ஐ வெளிப்பட்டு வரும். செயற்பாட்டு வினை வாக்கியம்னா மூன்றாம் வேற்று உறுப்பு ஆள் வெளிப்பட்டு வரும். அடுத்து செய்வினை வாக்கியம்னா செய்யப்படும் பொருளை வந்து மையப்படுத்தி இருக்கும். செயற்பாட்டு வினை வாக்கியம்னா என்னது, அந்த செயல் செய்த அந்த செயலை நிகழ்த்தி காட்டுபவரை மையப்படுத்தி இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா செய்வினை வாக்கியத்தையும் செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்ற முடியும். அப்படி செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்ற முடியலன்னா அது தன்வினை வாக்கியம். சரிங்களா? அதே போல் என்னது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா செயற்பாட்டு வினை வாக்கியங்கள் எல்லாமே இறுதியில் பட்டது அப்படின்னு சொல்லி முடியும். சரிங்களா? முடிஞ்சு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தரலாமா? இந்த புக்கில் கொடுத்துருக்குது பாருங்கள். கருத்தா அல்லது செய்பவன் எழுவாயாக அமைந்த வாக்கியம் செய்வினை வாக்கியம். சரிங்களா? அந்த செயலை செய்யக்கூடிய கருத்தா, சரிங்களா, ஒரு செயலை செய்யக்கூடிய கருத்தா செய்பவன், அவன் தான் வந்து செய்பவன். அந்த செய்பவன் அந்த கருத்தா தான் வந்து எனது எழுவாயாக அமைந்த வாக்கியம் வந்து எனது செய்வினை வாக்கியம்னு சொல்லியிருக்காங்க. செய்யப்படும் பொருள் எழுவாயாக அமைந்த வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியம். இப்போ நம்ம மாற்றணும் இல்லையா, கொடி அமைச்சரால் ஏற்றப்பட்டதுன்னு. அப்போ அந்த கொடி செய்யப்படும் பொருள் பார்த்தீங்கன்னா எது ஏற்றப்பட்டது, எதுங்கிற வினாவிற்கு விடையாக வரக்கூடியது வந்து என்னது கொடி, அது செய்யப்படும் பொருள். அந்த செய்யப்படும் பொருள் வந்து என்னது இந்த இடத்துல முன்னாடி வந்துடும். சரிங்களா? செய்யப்படும் பொருள் எழுவாய் போல எழுவாயாக அமைந்த வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. செயல் செய்த நபர் எழுவாயாக வரக்கூடியது, எழுவாயின்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு தொடரினுடைய முதலில் துவக்கத்தில் கருத்தா செயலை செய்பவர் முதலாவதாக வந்தால் அது செய்வினை வாக்கியம். சரிங்களா? செய்யப்படும் பொருள் ஒரு வாக்கியத்தினுடைய முதலில் வந்தால் அது வந்து என்னது செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள், செய்யப்படும் பொருள் குன்றிய வினைகள் செயற்பாட்டு வினைகளாகா. சரிங்களா? செய்யப்படும் பொருள் குன்றிய வினைகள், செய்யப்படும் பொருள் இல்லாத வினைகள் வந்து என்னது செயற்பாட்டு வினைகளாக மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் குன்றியன்னு இல்லாத, செய்யப்படும் பொருள் இல்லாத எந்த ஒரு தொடரையும் வந்து நம்ம செயற்பாட்டு வினைகளாக மாற்ற முடியாது. சரிங்களா? அடுத்து செய்யப்படும் பொருள் குன்றாத வினைகள் படு அப்படிங்கிற விதியை பெற்று செயற்பாட்டு வினைகளாக மாறும். பட்டது அப்படின்னு சொல்லி என்னது செயற்பாட்டு வினைகளாக மாறும். ஸ்கூல் புக்லேயுமே வந்து என்னது படு அப்படிங்கிற ஒரு துணை வினைச்சொல் வந்து என்னது செயற்பாட்டு வினை தொடரில் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. படு அப்படிங்கிறத போல் வேறு என்னென்ன சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல. சரிங்களா? போல. அடுத்து வந்து என்னது பெரு, போல, பெரு, படு, உன் போன்ற துணை வினைகளும் வந்து என்னது இதில் சேரும். நம்ம அதில் தன்வினை பிறவினையாக மாறும் பொழுது துணை வினைகள் பார்த்தோம் இல்லையா, செய் வை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செய் வை பண்ணு துணை வினைகள் பார்த்தோம். அதே போல் என்னது செய்வினை வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாறும் பொழுது என்னது படு பட்டதுன்னு முடியும். படு, போல, பெரு, உன் அப்படிங்கிறது என்னது துணை வினைகளாக வரும். சரிங்களா? அதுதான் ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. சரிங்களா? செய்பவரை
முதன்மைப்படுத்தக்கூடிய வினை. அந்த கர்த்தாவை முதன்மைப்படுத்தக்கூடிய வினை வந்து என்னது? செய்வினை. செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை வந்து என்னது? செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தக்கூடிய வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஸ்கூல் புக்கில் வந்து முதன்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா, செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை, செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை வந்து என்னது? செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுலேயுமே பார்த்துருப்போம். என்னது? கருத்தா, இங்கே இருக்கு பாருங்க, கருத்தா அல்லது செய்பவன் எழுவாயாக அமைந்த வாக்கியம். அப்போ அது முதல்ல ஒரு தொடர் முதல்ல வரும். அதான் வந்து சொல்லியிருக்காங்க. என்னது? அந்த செயல் செய்த நபரை முதன்மைப்படுத்தினால் அது முதல்ல வந்தால் செய்வினை வாக்கியம். செய்யப்படும் பொருள் முதல்ல வந்தால், செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தினா அது என்னது? செயற்பாட்டு வினை வாக்கியம். சரிங்களா? இந்த செயற்பாட்டு வினை வாக்கியம் வந்து பொதுவாக படு பார்த்தோம் இல்லையா, பட்டது அப்படி மட்டும் இல்லாமல் வேறு சில மாதிரியாகவும் வரும். சரிங்களா? அது எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாங்களா? இப்போ முதல் இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதை பார்த்துடலாம். பாருங்க, செய்தல். சரிங்களா? இது வந்து என்னது? செய்வினை வாக்கியம். செய்யப்படுதல். சரிங்களா? செய்தல், செய்யப்படுதல். படு அப்படின்னு சொல்லி வந்திருக்கா, இல்லைன்னா செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து உண்ணல், இல்லைன்னா உண்ணப்படுதல் அப்படின்னு சொல்லி என்னது? செய்யப்படும் பொருளாக வரும். இல்லைன்னா உண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி வரும். படித்தல், இது வந்து என்னது? செய்வினை வாக்கியம். படிக்கப்படுதல், நம்ம பொதுவாகவே என்னது? படிக்கப்பட்டது, செய்யப்பட்டது, உண்ணப்பட்டதுன்னு பார்த்துருப்போம். அதுபோல் செய்யப்படுதலும் உண்ணப்படுதலும் படிக்கப்படுதலும் வந்து என்னது? செயற்பாட்டு செயற்பாட்டு வினை தொடராக வரும். இவை தவிர வேறு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, உண்டான். சரிங்களா? உண்டான் வரும். ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணை வினைகளும் சேர்ந்து வரும். எப்படின்னா, கோவலன் கொலை உண்டான், கோவலன் கொலையுண்டான். அப்போ என்னது? உண்டான் அப்படின்னு சொல்லி முடியும். அதே போல் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது அப்படின்னு என்னது? வரையப்பட்டது, பட்டதுன்னு முடிஞ்சிருச்சு. அது வந்து என்னது? செயற்பாட்டு வினைத்தொடர். சரிங்களா? அதே போல் வீடு கட்டி ஆயிற்று, பணம் காணாமல் போயிற்று, சட்டி உடைந்து போயிற்று. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, என்னது? ஆயிற்று, போயிற்று, உண்டான், போனது. இது எல்லாமே வந்து என்னது? செயற்பாட்டு வினை தொடராக வரும். சரிங்களா? செயற்பாட்டு வினை தொடராக வரும். இதுதான் வந்து செய்வினை தொடருக்கும் செயற்பாட்டு வினை தொடருக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? எல்லா செய்வினை தொடரையும் வந்து என்னது? செயற்பாட்டு வினை தொடராக மாற்றலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதோடு வந்து நமக்கு இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறது என்னது? ஒரு செய்வினை தொடர். அதுவே வந்து நம்ம செயற்பாட்டு வினை தொடராக மாற்றோம்னா ஏற்கனவே எழுதி காமிச்சோம் இல்லையா, உரை கவிதாவால் படிக்கப்படுது. இதில் வந்து இந்த ரெண்டு தொடர்லையும் பார்த்தீங்கன்னா கவிதா செய்பவரை முதன்மைப்படுத்தக்கூடியது செய்வினை வாக்கியம். உரை செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்துவது வந்து என்னது? செயற்பாட்டு வினை வாக்கியம். சரிங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மாறும் பொழுது அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எழுவாய் வந்து முறை மாறி வரும்னு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னது? உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கும் பொழுது செய்யப்படும் பொருள் முன்னாடி வந்துடும், எழுவாய் பின்னாடி வந்துடுது. பார்த்தீங்களா? அது போன்ற மாற்றங்களும் நடக்கும். அதை பொறுத்து ஒரு வாக்கியமும் அமையும். சரிங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து தன்வினை பிறவினை வாக்கியம் முடிச்சிட்டோம், செய்வினை வாக்கியம் முடிச்சிட்டோம், செயற்பாட்டு வினை வாக்கியம் முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்து வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப்பில் வந்து என்னது? உடன்பாட்டு வாக்கியம் அல்லது நேர்மறை வாக்கியம், அடுத்து என்னது? எதிர்மறை வாக்கியம், அடுத்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம், இது மூணும் கம்பைன் பண்ணி நடத்துகிறேன். அடுத்து வந்து கலவை வாக்கியம், தனி வாக்கியம் இருக்குது, கட்டளை வாக்கியம் இருக்குது, வினா வாக்கியம் இருக்குது, செய்தி வாக்கியம் இருக்குது. இது போன்ற மீதி இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி நான் அந்த பிடிஎஃப்பில் நடத்துகிறேன். சரிங்களா? இப்போதைக்கு இந்த வகுப்பு வந்து இதோடு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு இதிலேருந்து தன்வினையாக ஒரு சொல் வரும் பொழுது பிறவினையாக எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே போல் செய்வினையாக ஒரு சொல் வரும் பொழுது அது செயற்பாட்டு வினையாக, சரிங்களா, மன்னிக்கணும், ஆமாம், என்னது செய்வினையாக ஒரு தொடர் வரும் பொழுது அது செயற்பாட்டு வினையாக எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ இதோட வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கிடையில் வந்து உங்களுக்கு ஒரு பொருள் பன்மொழி வந்து இதற்கு முந்தின வீடியோவில் நடத்தி கொடுத்துருப்பேன், அதையும் ஒரு முறை பார்த்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதற்கு அடுத்த டாபிக் பல பொருள் தரும்
ஒரு சொல் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரே ஒரு ஒரு பொருள் பன்மொழி பத்திரமா ஒரு பொருள் தரக்கூடிய பல சொல் பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து வந்து பல சொற்கள். சரிங்களா? ஒரு பொருள் தரும் பல சொல் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஒரு பொருள் பன்மொழி. அடுத்து வந்து என்னது, பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் தலைப்பு நம்ம அடுத்து எடுப்போம். அதையுமே பாருங்கள். சரிங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.